பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்காகவும் இந்த வருடத்துக்காகவும் தேவனால் இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கென்று கொடுத்ததான கிருபையுள்ள அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆதியாகமம் 49:24 வசனத்தை வைத்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம், ஆராதித்து வருகிறோம். வேத வாக்கியங்களை வியாக்கியானங்களை கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே நேற்றைக்கு நடந்த அதிகால இருட்டோட ஜெபத்தில அவன் புயங்கள் என்பதை குறித்த ஒரு விளக்கங்களை உங்கள் மத்தியிலே கொடுக்க ஆரம்பித்தேன். அதை கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த அவன் புயங்கள் என்ற வார்த்தை 6 விதத்தில் இருக்கிறது. 6ஐ 2ஆக தேவன் பிரித்து வைத்திருக்கிறார் என்று 2ஐ குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய நடத்துதலின்படி அந்த செய்தி வேறு விதமாய் மாற்றப்பட்டு தேவனுடைய சத்தமாகவும் தேவனுடைய துணியாகவும் போய் முடிந்தது. ஆனபடினால் நேற்று செய்தி முடியும் போது கடைசி நேரத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் அவன் புயங்கள் என்ற தேவனுடைய வார்த்தையை நாளைக்கு நாம் கேட்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த வரிசையின்படி, அந்த ஒழுங்கின்படி இந்த ஆதியாகமம் 49 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது வரியிலே அவன் புயங்கள் என்று பார்க்கிறோம். இந்த அவன் புயங்கள் என்பது எதை குறிக்கிறது? நேற்று நான் சொன்னதை போல இந்த அவன் புயங்கள் என்ற இந்த சம்பவம் வேதத்திலே 6 முறை சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். அந்த சொல்லப்பட்ட 6 முறையில 3 விசை தேவனுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் சிட்சைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. மற்ற 3 முறையோ தேவனுடைய இரக்கத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மீட்புக்கும் காரணமாய் இருக்கிறது. இதிலே இந்த விடுதலைக்கும் நன்மைக்கும் ரட்சிப்புக்கும் காரணமாக இருக்கிற அந்த 3 கரத்தை குறித்து உங்களோடு கூட நான் சொல்லுவதற்கு முன்பாக இந்த தண்டனைக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் காரணமான அவன் புயங்களை குறித்த காரியங்களை சொல்லிவிடும்படி முதலாவது கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9 அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 9:24 வாசிக்கிறேன். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். இங்கே சோத்திரம் அவன் புயங்கள் என்பதிலே முதலாவது ஒரு மனுஷனுடைய புயத்தை குறித்து பார்க்கிறோம். இது யோராம் என்கிற ராஜாவுடைய புயமாய் இருக்கிறது. இந்த யோராமுடைய புயம் என்கிற அந்த கரம் அல்லது புயம் என்கிற அவனுடைய கை அவனுக்கு சகாயமாயிருந்ததா நன்மையாயிருந்ததா என்று கேட்டால் அங்கு சகாயமாகவும் இல்லை, நன்மையாகவும் இல்லை. அதற்கு பதில் அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நல்ல புயம் இருந்தும் அவன் சுருண்டு விழுந்தான் என்று பார்க்கும். சுருண்டு விழுந்து செத்தான் என்று சொல்லப்படவில்லை, சுருண்டு விழுந்தான். அப்போ அவனுக்கு புயம் இருந்து என்ன பிரயோஜனம்? புயம் இருந்து என்ன சுத்திர நன்மை? ஒரு நன்மையும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதும். அப்படியானால் இந்த யோராமுக்கு நல்ல புயங்கள் இருந்தும்
அவன் சுருண்டு விழுகிறதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோராமுடைய வாழ்க்கையில அவனுடைய புயங்கள் இருந்தும் அவன் சுருண்டு விழுகிறதுக்கு காரணம் அவன் வாழ்க்கையில காணப்பட்டதான வேஷம் மாறுகிற அனுபவம். வேஷம் மாறுகிற அனுபவம். கர்த்தர் நல்லவன். யுத்தத்துக்கு போகிறான். ஓ, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யுத்தத்திலே அவன் தன்னை காட்டிக்கொள்ளாதபடி மறைக்கத்தக்கதாய் தன்னை ஒரு வேஷம் மாறி காண்பிக்கிறான். அவன் என்னதான் வேஷம் மாறி காண்பித்தாலும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அந்த இடத்திலே அவன் போட்டதான வேஷம் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதனால் ஒரு எகு எய்த ஒரு அம்பு அவனுடைய இடுக்கிலே, அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது 24ஆம் வசனத்திலே, எகு தன் கையால் வில்லை நானாற்றி அம்பு யோராளுடைய நெஞ்சில் உருவி பரப்படத்தக்கதாய் அவன் புயங்களின் நடுவே எய்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓ சத்ராம நெஞ்சிலே, அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 கையுக்கும் நடுவே நெஞ்சிலே உருவத்தக்கதாய் அம்பு வந்து பாய்கிறது. அந்த அம்பு பாய்ந்த மாத்திரத்திலே இந்த யோராம் சுருண்டு கீழே விழுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி சுருண்டு விழுகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்க வேண்டியவர்களாய், ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது நன்றாய் ஆராய்ந்து அறிய வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த சுருண்டு விழுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சுருண்டு விழுதல் என்றால் என்ன? இந்த சுருண்டு போகிறதை குறித்து வேதத்திலே சோத்திரம் நாம் கவனித்து பார்க்கும் போது அந்த அம்பு வரும்போது அதை அவன் கவனிக்காமல் விடுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த வந்த அம்பை அவனால் தடுக்கவும் முடியாமல் போய்விடுகிறான். அது இருதயத்தில் பாயக்கூடிய அளவுக்கு அவன் சோத்திரம் அந்த இடத்துல சோத்திரம் கவனம் அற்றவனாய் இருந்திருக்கிறான். ஆனால் அம்பு எய்தவன் எப்படி இருந்திருக்கிறான்? ரொம்ப கவனமாய் இருந்திருக்கிறான். சமயம் பார்த்து எய்திருக்கிறான். இடம் பார்த்து எய்திருக்கிறான். இங்க 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று, தன்னை தேடி வருகிற அம்பை கவனிக்காத ஒருவன். இன்னொன்று, எய்கிற அம்பை சரியா எய்யக்கூடிய. இப்போ இதுல யார் தேவனுக்குரியவர்கள், யார் தேவனுக்குரியவர்கள் இல்லை என்று சொன்னால், அம்பு எய்த எகு தேவனுக்கு உரிய ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், இந்த எகுதான் அங்கிருந்து எல்லா விக்கிரகத்தின் ஸ்தலங்களை முழுவதுமாய் அழித்தான். இந்த எகுதான் இயேசபேலை முழுவதுமாய் அழித்தான். இந்த எகுதான் விக்கிரக ஆராதனை செய்கிற சத்ரோ 80க்கும் நூற்றுக்கணக்கான பூஜாசாரிகளை நிர்மூலம் பண்ணினான். இப்படி பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, ராஜ்யபார மாற்றத்தை உண்டாக்கினவன் இந்த எகு. இந்த எகு இவ்வளவு சரியான பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாவுக்கு காரணம் என்னன்னா, அவன் எய்கிற அம்பு முதல் ரொம்ப சரியான குறிப்பார்த்து தாக்கக்கூடிய. அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த எகுவை போல இருக்க வேண்டும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த யோராமை போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் என்ன ஆபத்து வருகிறது, என்ன இடரல் வருகிறது, என்ன பொல்லாப்பு வருகிறது என்பதை ரொம்ப கவனமாய் கவனிக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் இந்த கடைசி காலத்திலே எல்லா பொல்லாப்புக்கும் நாம் தப்ப முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓமையாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நெருங்கிவிட்டது. அவர் சிலுவையை சுமக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது.
இவரும் ஆயத்தமாகி சிலுவையை சுமக்க வேண்டிய எருசலேமுக்கு அவரும் வந்துவிட்டார். இப்போ ஒரு ஆபத்து, ஒரு சிலுவை, ஒரு மரணம் வருகிறது என்று தெரிந்த உடனே இயேசு என்ன செய்தார்? நேரடியாய் போய் முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி நன்றாய் ஜெபித்தார். ஆனா அதே இடத்துல இயேசுவோடு இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபிக்கிறதை விட்டுட்டு, பிதாவை நோக்கி கூப்பிடுகிறதை விட்டுட்டு, இயேசு செய்கிறதை தானும் செய்கிறதை விட்டுட்டு, சத்துரு 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாம தூங்கி தூங்கி விழுந்தார்கள். இங்க நல்லா கவனிக்கணும். ஒருவர் அழகாய் ஜெபிக்கிறார், மற்றவர்கள் தூங்குகிறார். இதுதான் யெகூ யோராமுடைய வாழ்க்கை. இந்த ஜெபிக்கிறது யார், தூங்குறது யார் என்று சொன்னால், ஜெபிக்கிறது இயேசு கிறிஸ்து, தூங்குறது சீசர்கள். இதுல யார் யோராம் ராஜா, யார் யெகூ என்று கேட்டால், யெகூ என்கிற அந்த மனுஷனை இந்த இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். சரிய நேரம் பார்த்து ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து, சமயம் பார்த்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது, பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுமான இயேசு கிறிஸ்து. ஆனால் அங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, யோராமுடைய கூட்டம். அது விழுகிற கூட்டம், தூங்கி சுருண்டு விழுகிற கூட்டம், உறக்கத்தினால் சுருண்டு விழுகிற கூட்டம், நித்திரையினால் சுருண்டு விழுகிற கூட்டம். அப்படியானால் இந்த சுருண்டு விழுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப ஜீவியம் உயிரற்றதாய் இருக்கிறதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிரற்ற ஒரு அனுபவம். ஒரு பலூன் கிடைக்கிறது, ஒரு குழந்தை ஓடி வருது, அந்த பலூனை கொண்டு வந்து தாத்தா இதை ஊதி கொடுங்க என்று சொல்லுகிறது. நாமும் சரி பேரனாச்சே பேத்தியாச்சே என்று சொல்லி சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே அந்த காற்றில்லாத பலூனை வாங்குகிறோம். இப்ப அந்த பிள்ளை பக்கத்துல நிக்குது, ஏன் தாத்தா நல்லா ஊதுவாரு, அவர் ஊதுனா பலூன் பெருசா வரும்னு எதிர்பார்க்குது. நீங்களும் வாங்கி ஊது 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 என்று ஊதுகிறீர்கள். ஆனால் அந்த குழந்தை எதிர்பார்த்த அளவுக்கு பலூன் பெருசா வரல. ஏன்னாக்கா அந்த பலூனை இழுத்து வைத்து உள்ளே ஊதக்கூடிய அளவுக்கு உடம்பில பலன் இல்லை. பலூன் ஊதுறதுக்குள்ள மூச்சு வாங்குது, பலூன் ஊதுறதுக்குள்ள வாயில இருக்கிற காற்று வெளியே போகுது, பலூன் ஊதுறதுக்குள்ள உடம்புல ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரு. இது எதை காண்பிக்கிறது? சுருண்டு விழுகிற அனுபவம். இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவமே இதுதான், யோராமுடைய அனுபவம். அதனாலதான் அவனுடைய புயங்களுக்கு நடுவே அம்பு பாய்ந்தது. யாதியாகும் 49:24 பார்க்கிறோம், அவன் புயங்கள் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் புயங்கள் அம்பை கொண்டு வந்து பாய்ச்சுகிறதுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறதா, அல்லது உங்கள் புயங்கள் யெகூவை போல வில்லையும் அம்பையும் பிடிக்கக்கூடியதா இருக்கிறதா என்பதை பாருங்கள். உங்கள் புயங்கள் சீசர்களை போல சுருண்டு விழப்பண்ணுகிறதா இருக்கிறதா, அல்லது உங்கள் புயங்கள் இயேசுவை போல பிதாவுக்கு நேராய் கரம் இருக்கிறதா இருக்கிறதா என்பதை பாருங்கள். இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், அவனுடைய புயங்கள் அவனை சுருண்டு விழப்பண்ணினது என்று யோராமை குறித்து பார்ப்போம். இரண்டாவதாக இந்த எதிரான புயத்தை குறித்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 48 அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 48:25 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு இரண்டாவது ஒரு புயத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆம், ஆதியாகமம் 49:24 பார்க்கிறோம். யோசேப்பை குறித்த ஆசீர்வாதங்கள் அங்கு வரும்போது அவன் புயங்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அவன் புயங்கள் சர்வ வல்லவருடைய கரத்தினால் பலத்தன.
ஆனா இங்கு இந்த அவன் புயங்கள் என்பதை நாம் பார்க்கும்போது இரண்டாவது மோவாபினுடைய புயங்கள் முறிக்கப்பட்டது என்று பார்க்க. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த முறிக்கப்படுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த முறிக்கப்படுகிற அனுபவம் எதற்கு ஒப்பானதா இருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 22:9. பைபிள்ல 66 புஸ்தகங்கள் உண்டு. அதுல ஒவ்வொரு புஸ்தகமும் விளக்கப்படுத்துகிறது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் என்று சொன்னா இந்த யோபுவின் புஸ்தகம். கருகலான ஒரு சத்தியத்துக்கு விளக்கம் கேட்கணும்னா நான் முதலாவது யோபுவை தான் பார்ப்பேன். நல்ல இணை துணை வசனம் ஏற்ற ஜோடியா கிடைக்கணும் விரும்பினாக்கா நான் யோபுவின் புஸ்தகத்தை தான் பார்ப்பேன். அப்புறம் சொல்றோம், வித்தியாசமான வார்த்தைகள் சொற்றொடர்கள் அடங்கிய ஒரு வசனம் எனக்கு வேணும்னு நான் தேட போனாக்கா யோபு புஸ்தகத்துலதான் பார்ப்பேன். ஏன்னா மற்ற 65 புஸ்தகத்தை குறை சொல்ல முடியாது. ஆனா மற்ற எல்லாத்திலும் இல்லாத வித்தியாசமான வார்த்தைகள் அடங்கிய சொற்றொடர்கள் அடங்கிய அருமையான வசனங்களும் விளக்கங்களும் இந்த யோபுவிலே உண்டு. இப்ப இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தருடைய மோவாபின் புயங்கள் முறிக்கப்பட்டதா இருக்கு. இந்த முறிக்கப்படுவதை குறித்து யோபுவின் புஸ்தகத்துல என்ன விளக்கத்தை எழுதி இருக்கிறது பார்க்கலாம். யோபு 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். விதவைகள் வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டு. விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. இந்த புயங்கள் முறிக்கப்படுவது எதை காண்பிக்கிறது? விதவையின் அனுபவத்தை, புருஷனுடைய தாம்பத்தியத்தை அல்லது புருஷனுடைய மரணத்தை, புருஷனை இழந்து போவதை காண்பிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தாய் மூலமாகவும் தகப்பன் மூலமாகவும் பிறந்திருந்தும் அந்த பிறப்புக்கு அஸ்திபாரமான தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாத ஒரு அனுபவம் தான் முறிக்கப்பட்ட அனுபவம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய சகோதரிமார்களுடைய வாழ்க்கை கணவனோடும் புருஷனோடும் வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலுமே தனிப்பட்ட ஜீவியம் பல நேரத்திலே ஒரு விதவை இருப்பின் வாழ்க்கையை போலதான். வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மன விருப்பத்தை சொல்ல முடியாதிருக்கிறார்கள், ஆசாபாசங்களை வெளிப்படுத்த முடியாதிருக்கிறார்கள், தனக்கென்று ஒரு உரிமையற்றவர்களாய் இருக்கிறார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட எண்ணம், தனக்கு கொடுக்கப்பட்ட யோசனைய கூட அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார். காரணம், அவர்கள் புயங்கள் முறிக்கப்பட்ட புயத்தை போல. பார்த்தா நல்ல உடம்பு, பார்த்தா நல்ல உருவம், பார்த்தா 2 கை நல்ல கை. ஆனா அந்த 2 கை நல்ல கை இருந்தும் தனக்குரியவைகளை செய்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு முடியல. முறிக்கப்பட்டதை போல, செயல்படாத கைகளை போல வெறுமையாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன? தாயையும் இழந்து தகப்பனையும் இழந்து அனாதையாய் போன பிள்ளையை போல இன்னைக்கு நிறைய சகோதரிமார்களுடைய, தாய்மார்களுடைய, பெண்களுடைய ஜீவியம் இருக்கிறது. ஏன் இந்த முறிக்கப்பட்ட அனுபவம் என்பதை நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முறிக்கப்படுகிற அனுபவம் உடனே வருவது கிடையாது, அல்லது எல்லாருக்கும் வருவது கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முறிக்கப்படுகிற அனுபவம் ஏன் வந்தது? எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 11:16. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார், அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டு.
ஆமென். நல்ல நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரமா கர்த்தர் உங்களை ஒரு நாள் வச்சிருக்க, நீங்கள் ஒரு ஒலிவ மரம் என்பதை மறந்து தேவையில்லாத அமளியும் தேவையில்லாத இரைச்சலும் சத்தத்தையும் கூப்பாட்டையும் போட்டு அதனாலேயே உங்கள் ஜீவியத்துக்கும் உங்களை நடத்தின கர்த்தருக்கு முன்பாக விரோதமாய் மாறினபடினால் கர்த்தர் பார்த்தார், நீ ஒலிவ மரமாய் இருக்க வேண்டியது இல்லை, காட்டொலிவ மரமாய் போ என்று சொல்லி ஒரு கட்டம் வரும்போது அதை அப்படியே முறித்து போடுகிறார். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜீவியத்துல நமக்கும் உரிமை இருக்கிறது, நமக்கும் அதிகாரம் இருக்கிறது. நாம் எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நம்முடைய ஆணவத்தை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய தலைமைத்துவத்தை, நம்முடைய மேன்மையை நாம் கோலோற்ற வேண்டும், நாம் தான் இங்கு பெரியவர்களா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு கூட இருக்கிற மனிதர்களும் தங்களை முறித்து கொண்டு போய்விடுகிறார்கள், கர்த்தரும் முறித்து கொண்டு போய்விடுகிறார். இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம், கர்த்தர் நல்லவே. நாம் சொத்துறோம் நம்முடைய புயம்பழத்தை, நம்முடைய மானசீகத்தை பெரிய ஒரு அமளியை உண்டாக்குறதுனால, பெரிய சத்தம் போடுறதுனால, நான் செய்யறது ரொம்ப கரெக்ட்ன்றதை நிரூபிக்கிறதுனால என்னைக்குமே நாம் பெரிய நிலைமைக்கு வந்துட போறது கிடையாது. அதனால நடக்க போதுன்னு அந்த தொடர்பு முறிக்கப்படும், அந்த ஐக்கியம் முறிக்கப்படும், அந்த உறவு முறிக்கப்படும், அங்கிருந்து கிடைக்கிற சகாயம் கிடைக்காமல் போகும், அங்கிருந்து கிடைக்கிற நன்மைகள் கிடைக்காமல் போகும். அப்போ தேவையில்லாத அமளியும் இரைச்சலும் உண்டாக கூடாது. இந்த அமளியும் இரைச்சலை குறித்து சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் சொல்றோம், அங்கே பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறவர்கள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுல் என்கிற பவுல் தன்னுடைய நியாயத்தை சொல்ல இருக்கிறார். ஆனா இடையில வந்தது ஒரு கூட்டம், அவர்கள் யூதர்களும் ரோமர்களுமா கலந்துகிட்டு ஒரே அமளி துமளி பண்ணினாங்க, இரைச்சல் உண்டானது, ஒரே சத்தம் உண்டானது, பயங்கர கூப்பாடு உண்டானது. கடைசியாய் இவ்வளவு அமளிக்கும் இரைச்சலுக்கும் அமளி துமளிக்கும் நடுவிலே கர்த்தர் நிலவே பவுல் மௌனமா இருந்தான். எல்லாரும் கத்தட்டும், எல்லாரும் சத்தம் போடட்டும், எல்லாரும் இறையட்டும், அமளிய உண்டாகட்டும், துமளிய உண்டாகட்டும் சொல்லி மௌனம் இருந்தான். எல்லா கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ பேசு என்று சொன்ன போது இந்த பவுல் அழகாய் எழுந்து நின்று கவசத்திர கைகளை உயர்த்தி மௌனமாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் பேச ஆரம்பித்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி பேசின போது எல்லாரும் மௌனமானார்கள். கடைசியா நீங்க அந்த வேதத்தில் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சத்தத்தை உண்டாக்கி அமளி துமளி உண்டு பண்ணினவர்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் கலைந்து போய்விட்டார்கள். ஆனால் பவுலோ அழகான நீண்ட பிரயாணத்துக்கு பங்குள்ளவனாய் மாறினான். ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டாவதாக மோவாபின் புயங்கள் முறிக்கப்பட்டது. புயங்கள் முறிக்கப்படுதல் என்பது விதவை இருப்பின் வாழ்க்கையையும் தாய் தகப்பன் இல்லாத அனாதை ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஏயா இந்த விதவை இருப்பு வருது, ஏன் இந்த தாய் தகப்பன் அனாத அனுபவம் வருதுன்னாக்கா, நம்மள ஒளிவ மரமா வச்ச இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அடக்க ஒடுக்கம் சாந்தம் அமைதல் இதெல்லாம் விட்டுட்டு அமளியையும் துமளியையும் சத்தத்தையும் இரைச்சலை உண்டாக்கினோம். அதனால கர்த்தர் பார்த்தார், நான் உனக்கு கொடுத்த கிருபையுள்ள தயவை நீ இழந்து விட்டு உன்னுடைய புயபலத்தின் சத்தத்தை வெளிப்படுத்துகிறாய் என்று தேவனே முறித்து போடுகிறான். ஒரு காரியத்தை சொன்னேன், என்னுடைய ஜீவியத்தின் அனுபவம், பெரிய பிரச்சனை வரும், பெரிய கொந்தளிப்பு வரும்.
அவங்க பேசுறது பார்த்தா ஒரு பக்கம் தவளை கத்துற மாதிரி இருக்கும், கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கும், கெட்ட வார்த்தையா இருக்கும், மகா தரங்கெட்டத்தனமான ஒரு பைபிள் சொல்ற மாதிரி ஒரு ஈனமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க பேசுறத பார்த்தா ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய வீரனும் நடுங்கிடுவான். அரட்டி மிரட்டி உருட்டுவாங்க, பயங்கரமான பயமுறுத்தல் உண்டாக்குவாங்க. அந்த நேரத்துல தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனுபவம் என்னன்னா, இந்த ஆக்ரோஷமான இறைச்சலை உண்டாக்கி தாட்போ தஞ்சாவூர் சொல்லி கெட்ட வார்த்தை பேசி இல்லாட்டி உருட்டி பெருட்டி பயமுறுத்துறாங்க பாருங்க. அந்த நேரத்துல எல்லாம் எதுவுமே பேசாமல் மௌனமாய் இருந்து விடுது. பதில் கொடுக்கவே மாட்டேன். பதிலுக்கு பதில் கொடுக்கிற பழக்கமே கிடையாது. நான் ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய மனுஷன் அப்படி நிரூபிக்கணும்னு விரும்புறதே கிடையாது. அமைதியா இருப்பேன். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா பேசுவாங்க, என்னென்னமோ நடக்கும். ரொம்ப நேரம் கத்திட்டு ஒண்ணும் இல்லாத அமைதியாயிருவாங்க. ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாங்க. தொடர்ந்து டார்ச்சர்னா தொடர்ந்து டார்ச்சர். அதுல விதவிதமா பெண்கள் கூப்பிடுறாங்க, அப்புறம் சம்பந்தம் இல்லாத ஆண்கள் கூப்பிடுறாங்க, காரணம் இல்லாத தொடர்பே இல்லாதவர்கள் கூப்பிட்டு அரட்டுறாங்க, மிரட்டுறாங்க. அப்ப ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்தேன், அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து பார்த்தேன், நான் சொன்ன மாதிரி மௌனமா இருந்து பார்த்தேன், கேட்கவே இல்லை. ஒரு கட்டம் வந்தது, நேர் சோதரம் ஒரு போன் வந்தது. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க சோதரம் உன்னை வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்றீங்க, நீங்க தாராளம் வாங்க, நான் எங்கேயும் போகல, நான் விருதுநகர்ல ஆர்ஆர் நகர்ல இங்கதான் இருக்கிறேன். தினம் சாப்பிட வண்டியில தான் கடைக்கு போறேன், ஒத்தையில போறேன், ஒத்தையில வரேன். நீங்க கடத்துறதுனா வந்து கடத்துங்க, தூக்கிட்டு போறதுனா வந்து தூக்கிட்டு போங்க, நான் எந்த தடையும் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா நானே கூட வர்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு, சாயங்காலத்துல வந்தீங்கன்னா எங்க தெரு நல்ல ஓய்வா இருக்கும், யாருமே வெளியில இருக்க மாட்டாங்க, ஈஸியா என்ன தூக்கிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் லொகேஷன் அனுப்பி தரேன், என் அட்ரஸ் அனுப்புறேன்ட்டு தைரியமா அட்ரஸையும் அனுப்பி வீட்டு லொகேஷனையும் அனுப்பி உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதுவான ஒரு பதில கொடுத்து, அவர்கள் பேசின அரட்டல் மிரட்டல் சொத்துரம் அனுப்பின பட்டயங்களுக்கு கொடுத்து நான் பயந்து வேற ஏதோ ஆக்ஷன் எடுப்பேன், யாரோ யாரோ வக்கீலையும் போலீஸையும் தேடுவேன்னு பார்த்தாங்க. அது எதுவுமே பண்ணல. இப்படிதான் உத்தரவு கொடுத்தேன், தாராளம் வாங்கன்னு சொல்லி வீட்டு விலாசத்தை கொடுத்து லொகேஷன் அனுப்பி எல்லாம் பண்ணி நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்ன பாருங்க. அதோடு சரி, அவங்களுடைய இறைச்சலும் அமளியும் துமளியும் நின்று போனது. இன்றைக்கு வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சத்தமும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த இடத்துல நான் யார் தெரியுமா, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் யார் தெரியுமா, நான் ஒரு ஊழியக்காரன், எனக்காக ஜெபிக்க 1000 பேர் இருக்காங்க, எனக்காக பரிந்து பேச இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் நினைச்சா என் மக்கள்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி ஓசத்துல இந்த மோவாப போல எழும்பி இருந்தா ஏன் புயங்களும் முறிக்கப்பட்டு இருக்கும். நானும் ஒரு விதவை இருப்பின் அனுபவத்தை அடைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு அனாதையா போயிருந்திருப்பேன். ஆனா கர்த்தர் கொடுத்த கிருபையினால் தேவையில்லாத இறைச்சல், பெருந்தொனி, பதிலுக்கு பதில் உரைத்தல், சொத்து நிரூபிக்க பார்க்கிறத விட்டுட்டு மௌனமா இருந்து இணங்கினேன் பாருங்க. அந்த இணங்கி போகுதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 49:24 படி அவன் புயங்கள் என்பது முதலாவது பார்க்கிறோம், யோராமுடைய புயங்கள் அவனுக்கு பலன் கொடுக்காமல் அவனை சுருண்டு விழப்பண்ணினது. இரண்டாவது பார்க்கிறோம், மோவாபின் புயங்கள் முறிக்கப்பட்டது என்று. மூன்றாவதாக இந்த எதிரான புயத்தை குறித்து இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மற்ற புயங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இப்பொழுது சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியா 11:17 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும், அவன் புயம் முழுதும் சூம்பிப்போம்,
அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இங்கு மூன்றாவது எதிரான ஒரு புயத்தை பார்க்கிறோம். இது என்ன புயம் என்று சொன்னால் அபத்தமான மெய்ப்பர்களின் புயம். இவங்களுடைய புயம் என்னவாய் மாறுகிறது? சூத்திரம் சூம்பி போய்விடுகிறது. சூம்பி போதுன்னா என்ன அர்த்தம்? விளங்காமல் போய்விடுகிறது. கை வலிப்பு, கால் வலிப்பு, பேரல் அட்டாக் என்று சொல்லக்கூடிய செயல்படாத அவயவங்கள். கர்த்தர் நல்லவே, நல்ல சரீரம் இருந்து நடக்க முடியல, நல்ல உடம்பு இருந்தும் போக முடியல, செயல்பட முடியாத ஒரு நிலைமை. எனக்கன்பானவர்களே, இந்த சூம்பி போன சூத்திரம் புயங்கள் யாருக்கு உண்டாகுது அப்படின்னாக்கா மெய்ப்பனுக்கு. மெய்ப்பன் என்றால் யார்? நல்ல மந்தைகளை மேய்க்கிறவனும் ஆடுகளை மேய்க்கிறவன் தான் மெய்ப்பன். அதுல இங்கு சொல்லப்படுகிற மெய்ப்பன் தேவனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய சபைகளை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு ஒப்பாய். ஆனால் அந்த மெய்ப்பன்ல இந்த மெய்ப்பனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த மெய்ப்பன் பேர் என்ன? மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பன். ஆண்டவர் சின்ன ஊழியத்தை கொடுக்கிறாரா, அதையும் செய்யணும். பெரிய ஊழியத்தை கொடுக்கிறாரா, அதையும் செய்யணும். ஏன் பார்வை? ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 500 பேர் இருந்தாதான் பிரசங்கிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்ததே சின்னவன் 1000 சொல்லக்கூடிய சின்ன கூட்டம். சிறுமந்தையே பயப்படாத என்கிற சின்ன மந்தையை கொடுத்திருக்கிறேன். நீ இதை மேய்ச்சி தண்ணி காட்டுன்றார். என் சரீரம் சொல்லுது எனக்கு 500 பேர் வேணும்னு சொல்லுது. என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் சிறு மந்தையை தரேன்னு சொல்லு. இப்ப சரீரம் சொல்றதை விரும்பினாக்க என்ன நடக்கும்? குறுக்கு வழியிலே போக வேண்டியது வரும். அடுத்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை திருட வேண்டியது வரும். தேவையில்லாத ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியது வரும். மேடையிலே தேவையில்லாத சூத்திரம் நடனங்கள் பண்ண வேண்டியது வரும். ஆனால் ஆண்டவர் சிறு மந்தையை கொடுத்து அதை நடத்த சொன்னால் அந்த சிறு மந்தைய பொறுப்பா 5 பேர் உள்ளது, 7 பேர் உள்ளது, 10 பேர் உள்ளது ஒழுங்கா செய்தா ஆண்டவர் நம்ம கூட இருந்து பூமியிலே மந்தை பெருகுதோ இல்லையோ தேவனுடைய ராஜ்யத்தில் ஞாபக புஸ்தகத்திலும் ஜீவ புஸ்தகத்திலும் அந்த மேய்ப்பனுடைய பெயர்கள் தவறாமல் எழுதப்படும். இந்த சகரியா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு ஆச்சரியமான ஒற்றுமையை தேவ ஜனங்கள் கவனிக்கணும். புயங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்துல கண்கள் என்ற வார்த்தை வருது. அந்த புயங்களையும் கண்களையும் ஆண்டவர் ஒன்றாய் இணைக்கிறத பாருங்க. வாசிக்கிற மீண்டும் சகரியா 11:17 கடைசி வசனம். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். 1. 2வது, அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடை. இந்த மெய்ப்பனுடைய சோத்திரம் புயங்கள் தேவனால் தண்டிக்கப்படும் போது அவன் கண்களையும் ஆண்டவர் தண்டிக்கிறார். அப்ப என்ன ஆயிருச்சு? தேவனை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. தேவ தூதர்களை கூட உணர முடியாம போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஒரு பக்கம் புயங்கள் சூம்பி போகிறது, மறுபக்கத்திலே கண்கள் சொருகி போகிறது. இந்த உறுப்புகள் சூம்பியும் கண்கள் சொருகியும் போகும் என்று சொன்னால் அந்த மனுஷன் ஏறத்தாழ உயிரோடு செத்தவனை போல போய்விடுகிறான். இப்படிப்பட்ட புயங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஜீவியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஒரு எச்சரிப்பின் தகவலை உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவரால் ஏவப்படுகிறேன். நான் பேரை சொல்ல விரும்பல. சமீபத்துல சென்னையில ரொம்ப பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர்.
அவர் அகில உலக அளவிலே பயங்கரமான பிரசங்கங்களை உலகளாவிய செய்திக்கு போனவர். இங்கிலாந்து தேசத்தின் எலிசபெத் ராணியுடைய அரண்மனைக்கு உள்ள இருக்கிற தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ண ஒரே இந்தியர் அவர் மட்டும்தான். அவ்வளோ பெரிய தேவ மனுஷ வாழ்க்கையில அவருடைய மகன் ஓசதர் திருமணமாகி கையில ஒரு சின்ன கை குழந்தைதான், பெரிய பிள்ளை கூட கை குழந்தைதான். அந்த கை குழந்தை, பிறந்த கை குழந்தையோடு இருந்த இந்த ஊழியக்காரருடைய மகன் திடீரென்று மின்சாரம் தாக்கி இறந்து விட்டார். நல்ல ஆராதனை வீரனாய் தகப்பனுக்கு உதவியாய் வந்து கொண்டிருந்தவர் காரணம் இல்லாமல் இறந்து விட்டார். அடுத்து கொஞ்ச நாள் ஆனது, அவரும் சம்பந்தமே இல்லாம எதிர்பாரா விதத்திலே அவரும் இறந்து போனார். அடுத்து இன்னொரு ஊழியக்காரர், அவருடைய ஜீவியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு உண்டானது. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரிந்த ஒரு அப்போஸ்தலர், ஒரு மாபெரும் சிறந்த அப்போஸ்தலர், ஒரு 30-35 சபைகளை உருவாக்கினவர், ஆயிரக்கணக்கானவர்களை தன்னுடைய உபதேசத்தினாலே சத்தியத்தினாலே கவர்ந்து இழுத்தவர், நல்ல வேதத்தை அருமையாய் போதித்தவர். ஒரு நாள் வந்தது, அவருடைய ஊழியத்திலே கூட இருக்கிற ஸ்திரீ, கூட இருக்கிற சகோதரி, ஸ்திரீ என்று சொல்லுவதை விட கூட இருக்கிற இன்னொரு ஊழியக்கார சகோதரி, அந்த சகோதரி தன்னுடைய அறைக்குள்ள பில்லி சூனியங்களையும் செய்வினைகளையும் மந்திரவாதத்தையும் தன்னுடைய அறையில வச்சு இந்த ஊழியக்காரருக்கு விரோதமா மந்திரம் செஞ்சு சூனியம் செஞ்சு பில்லி சூனியம் செய்து அதே ஆலயத்துல ஒரு பகுதியில அந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அதே ஆலயத்துல இந்த ஊழியக்கார சகோதரி இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க. இந்த சகோதரி ஊழியத்துல இருந்து கொண்டு பாட்டும் பாடிக்கிட்டு பிரசங்கமும் பண்ணிட்டு ஊழியமும் செஞ்சுக்கிட்டு அறைக்குள்ள சூனியமும் வச்சு செய்வனை வச்சு மந்திரவாதம் பண்ணாங்க. ஒரு கட்டம் வரும்போது அந்த சபையில ஊழியத்துல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி அந்த சிறந்த நல்ல ஊழியக்காரரை அந்த நிறுவனமே வெளியே அனுப்பிச்சுன்னா போன் சொல்லல, ஆனா போக வேண்டிய அளவுக்கு பயங்கர நெருக்கடியும் பயங்கர உபத்திரவத்தை கொடுத்தார்கள். இவர் பார்த்தார், நான் இத்தனை வருஷம் பாடுபட்டுட்டேன், உண்மையா ஊழியம் செஞ்சுட்டேன், இவ்வளவு சபைகளை உருவாக்கிட்டேன், இத்தனை ஆயிரம் பேரை கர்த்தருக்குள் நடத்திட்டேன், ஆனா இது புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி துக்கத்தின் மிகுதினால் அவர் ஊழியத்தை விட்டே அந்த நிறுவனத்தை விட்டே வெளியே போயிட்டார். இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப இதெல்லாம் ஏங்க நடக்குது? வெளியில பார்க்க அருமையான ஊழியக்காரர், நல்ல ரட்சிப்புக்குள் நடத்தினவர், 35 சபைகளை ஏற்படுத்தினவர், ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினவர். அவருடைய சொந்த ஊழியத்திலே உள்ளே ஒரு ஸ்திரீ, ஊழியக்கார ஸ்திரீ செய்வனக்காரியா இருக்கிறா, உள்ளே விக்கிரத்தை வணங்குறா, வெளியில வந்து சங்கீதம் பாடுறதும் பாட்டு பாடுறதும் ஊழியம் செய்யறதும் வீடு விசிட்டிங் போறவளா இருக்கிறா. ஆனா அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப தேவன் அங்கு மௌனமா இருந்தாரா என்று கேட்டால் இங்குதான் நாம கவனிக்கணும். நாம் சில ஊழியக்காரருடைய ஜீவியத்தை வெளியில பார்க்கிறோம், ஆனா தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அபத்தமானவர்களாய் சில காரியத்திலே இருந்திருக்கிறார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் கண்களையும் புயத்தையும் சொருகி போக பண்ணுகிறார், சூம்பி போக பண்ணுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை அதிகாலை நேரத்திலே இருட்டோட ஜபத்துல கூப்பிட்டு இப்படி பயங்கரமான காரியத்தை சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சத்தியம் சத்தியம்தான், அதை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்போ இந்த அவன் புயங்கள் என்பது 6 புயத்தை காண்பிக்கிறது. அதுல 3 புயங்கள் நாம் பார்த்தோம். ஒன்று யோராமுடைய புயங்கள், அது அவனை சுருண்டு விழப்பண்ணினது. 2வது மோவாபின் புயங்கள், அது அவனை சோத்திரம் விதவையும் தாய் தகப்பனும் இல்லாதவர்களுமாய் மாற்றி போட்டது. 3வது அபத்தமான மேய்ப்பனுடைய புயங்கள், அது புயத்தையும் கெடுத்து கண்களையும் சொருகி போக பண்ணினது. இப்படிப்பட்ட பாதிப்பு
பாதிப்பு நம்முடைய ஜீவியத்தில் வராதபடிக்கு இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் கவனமாயிருக்கணும். சுய புத்தியின் மேல் சாராதீர்கள். நீங்கள் யோசித்தவைகளை சாதிக்க சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு இருக்கிற திட்டத்தை தேவ திட்டமாக அறிவிக்காதீர்கள். நம்ம ஊழியத்திலே நம்முடைய ஜனங்கள் அறிய நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஊழியத்தில் ஒரு காரியத்தை அறிவிக்கிறேன்னா 1க்கு 100 1000 முறை யோசிப்பேன். அதுல வெளிப்படையா பச்சையான சொல்லணும்னா சில நேரம் ஆண்டவரே வருவார். ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, இதை செய் அப்படிம்பார், இதை சொல், இதை செயல்படுத்துவார். ஆண்டவரே வந்து சொன்னாலும் கூட உடனே நான் அறிவிக்கிறது கிடையாது, உடனே திட்டமிடுவதை செய்வது கிடையாது. உட்கார்ந்து யோசிப்பேன், திரும்ப ஸ்தோத்தரிப்பேன், திரும்ப ஜெபம் பண்ணுவேன், அதுக்கு ஒரு வசனம் கேட்பேன், அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்பேன், அதை உறுதிப்படுத்துவேன். 2க்கு 3 முறை வச்சு 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 ஒரு மாச கணக்கா அப்படியே சிந்தனையிலே வச்சு கர்த்தரோடு உறவாடுறேன். அப்படி எல்லாம் முடிஞ்சு எனக்குள் 100% ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதுதான் அந்த அனுபவம். அந்த அளவுக்கு உபத்திரவத்துல வந்ததுனால தேவன் அப்படி நடத்துகிறார். கவனமாயிருங்கள். தயசோத்திரம் தேவனுடைய திட்டத்தை மட்டும் செயல்படுத்துங்கள். சுய திட்டங்களை தேவ திட்டங்களாய் அறிவிக்காதீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இப்போ அடுத்ததாக ஆசீர்வாதமான அந்த 3 பயன்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதமான 3 பயன்கள் எது? நம்பர் 1, முதல் புயம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கு அருமையான நேர்த்தியான ஆசீர்வாதமான ஒரு புயத்தை பார்க்கிறோம். இந்த புயத்துக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்னன்னா நல்ல பலத்த புயம், நல்ல பலத்தன. பலத்தன அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது, அந்த கைகள்ல நல்ல பலன் இருக்குது. நாளுக்கு நாள் அவன் கையும் அவன் எலும்பும் அவன் நரம்பும் அவன் ரத்த நாளங்களும் நல்ல ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் பலத்தன. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பலத்தனை என்பது எதை குறிக்கிறது? நிறைய வசனங்கள் இந்த பலத்து போவதை குறித்து ஏராளமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்குள் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்களிலே இந்த பலத்து போகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாதபடி நான் நிறைய இடத்துல நாம் துவண்டு விடுகிறோம். அப்ப எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பலத்தவர்களாய் போக வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதி. யோபு 39:4 முதல் பகுதி சொல்லுகிறது, அவைகளின் குட்டிகள் பலத்து வனாந்தரத்திலே வளர்ந்து. ஓ கர்த்தர் நல்லவே, அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். இப்ப பலத்தனை என்பது எதை குறிக்கிறது? நல்ல அருமையான சிங்கத்தின் குட்டிகளை குறித்து சொல்லுது. அந்த பலத்து போன குட்டி எங்க வளருது பாருங்க, நல்ல வனாந்தரத்திலே வளர்கிறது. வனாந்தரம் கொடிய சிங்கத்தை விட பெரிய மிருகம் காண்டாமிருகம் இருக்குது. சிங்கத்தை விட உயர்ந்த மிருகம் யானை இருக்கிறது. அதுவும் இந்த யோபுவின் காலத்துல டைனோசர் இருந்தது, இன்னும் லிவியதான் இருந்தது, பயங்கரமானவைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இருந்தாலும் இந்த பலத்த குட்டி எப்படி வளர்ந்து பாருங்க. ஓ சோத்திரம், அது வனாந்தரத்திலே தைரியமாய் வளர்ந்து தான் தாய் தகப்பன் அல்லது மற்றவர்களோடு இணைந்துதான் இருக்கணும்னு இல்லாம தனித்து ஜீவிக்கக்கூடிய தைரியம் அந்த குட்டிக்கு வந்துருச்சு. இதுதான் பலத்த கரம், பலத்த பயம். இப்போ இந்த குட்டி வனாந்தரத்திலே பலத்தது. இந்த குட்டி
எந்த குட்டி அப்படின்னாக்கா அதுதான் யோசேப்பு என்கிற குட்டி. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அதுல ரொம்ப குட்டி பிள்ளையா நேசிச்சது யோசேப். இந்த யோசேப்பின் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா தான் இருந்துச்சு. தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, சகோதரனும் இல்ல, ஒரே ஒரு சகோதரி அவளும் இல்ல, தீனாள், அவளும் அங்க இல்ல. இப்ப இவன் தனித்து இருக்கிறான். ஆனா நடந்தது என்னாச்சு? திரும்பி வராமல் அவன் எகிப்திலேயே இருந்து விட்டான். அவன் பலத்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஒரு தைரியத்தின் மனிதர்களா மாறணும் என்பதைத்தான் இந்த சத்தியம் சொல்லுது. கிறிஸ்தவர்கள் பயந்தாங்குழிகளா இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் நடுங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் விலகி ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவோ உபதேசத்தை கொடுத்தார். அந்த உபதேசத்தில் அவர் கொடுத்த ஒரு சிறந்த உபதேசம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றார். பிசாசு வர்றானா நில்லு, ஓடாத. சாத்தான் வர்றானா நில்லு, ஓடாத. அசுத்தாவி வருதா நில்லு, ஓடாத. ஏன்னா வேதம் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுவதே, நீ குட்டியா இருந்தாலுமே பலத்ததா இருக்கணும். நீ குட்டியா இருந்தாலுமே வனாந்தரத்துல இருக்கணும். நீ குட்டியா இருந்தாலுமே எல்லாருக்கும் எதிரா தைரியமா வாழணும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்ப பலத்தனை என்பது சத்திரம் தனித்து நின்று ஜெயிப்பது. இதே யோபுவில இந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் இன்னொன்னு இருக்கு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். அல்லேலூயா. இந்த குட்டியா வந்த யோசேப்பு இப்ப என்ன ஆயிட்டான்? நாளுக்கு நாள் பலத்துட்டான். ஏன் பலத்தான் என்றால் யோபு 17:9 சொல்லுது, சுத்தமான. அவன் எகிப்து மக்களுக்கும் தானியத்தை அளந்து கொடுக்கிறான். தன் சகோதரர்கள் வந்த போதும் தானியத்தை அளந்து கொடுக்கிறான். நீங்கெல்லாம் குற்றவாளிகள், பக்கா திருடர்கள், அயோக்கியர்கள். நீங்க தான் என்னை பிடிச்சு குழியில போட்டீங்க, நீங்க தான் பிடிச்சி அமளி சொத்துறோம் மற்றவர்களை விட்டு போட்டீங்க, நீங்க தான் என்னை இப்படி ஆளாக்கிட்டீங்கன்னு சொல்லி இருதயத்துல வன்மம் வைத்து அவன் எதையுமே செய்யாமல் யோசேப்பின் கைகள் சுத்தமுள்ளதா இருந்தது. அதனால அவன் நீதிமானாய் மாறினான். அவன் புயங்கள் பலத்தன. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நன்மையான 3 புயத்தில் முதல் புயம் பலத்த புயம். அந்த பலத்த புயம் சிங்கத்துக்கும் சிங்க குட்டிக்கும் ஒப்பான புயம். அது நீதிமானுக்கும் சுத்தமுள்ளவனுக்கும் உண்மை உள்ளவனுக்குமான புயம். உங்க ஜீவியத்துல இந்த பலத்த புயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான புயத்துல இன்னொரு புயத்தை சொல்லிவிடுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 14வது வசனம். நியாயாதிபதிகள் 15:14 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கவனிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனாம். அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அல்லேலூயா. இங்கு 2வது ஆசீர்வாதமான ஒரு புயத்தை பார்க்கிறோம். இது என்ன புயம்னாக்கா, கைகளில் கட்டியிருக்கிற கயிறுகளை அறுக்கிற புயம். கைகளில் கட்டியிருக்கிற கயிறுகளை
அறுக்கிற புயம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிம்சோனை குறித்து இங்கு பார்க்கிறோம். அவனை பிடிச்சாங்க, நல்ல சோத்திரம், பச்சை நார் கயறுனால அவனை கட்டுகிறார்கள். ஆனால் நடக்கிறது என்ன? அவன் புயங்களில் கட்டியிருந்த கயறுகள், அந்த வார்த்தை சொல்றது கயறு என்று சொல்லப்படல, கயறுகள். அப்படின்னா எத்தனையோ கயிற்ற போட்டு கட்டி இருக்கிறாங்க. கையில ஒரு கயிறு, சூத்திரம் கட்ட விரல்ல ஒரு கயிறு, புயத்துல ஒரு கயிறு, மசில்ஸ்ல ஒரு கயிறு, தோள்பட்டையில ஒரு கயிறு, கயறுகள் போட்டு கட்டினாங்க. ஆனால் நடந்தது என்ன? நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கட்டுகள் அருந்து போகத்தக்கதாய் அவன் புயங்கள் கிரியேற்றது. சரி, இப்ப இவனுடைய புயங்கள் அவ்வளோ கயிறுகளை அறுத்து போட்டது. ஏயா அறுத்தது? அவன் அறுத்து போறதுக்கு அங்க என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. ஆமென். முதல் புயத்தை பார்த்தோம், பலத்த புயம். இங்கு இரண்டாவது புயத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த புயம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலே ஊழியக்காரருடைய கையை பார்த்தாலே விசுவாசிக பயந்தாங்க. ஊழியக்காரர்கிட்ட போய் முட்டி போட்டு ஜோ மண்ண நடுங்குவாங்க. ஏன்னா ஊழியக்கார தலையில கைய வச்சுட்டா அந்தரங்கத்தெல்லாம் சொல்லிடுவாரு, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டாந்துருவார். அவரு கையை நீட்டிட்டாருனாக்கா சோத்திரம், ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாடி நான் அசுத்தாவில் ஆடி நான் கீழே விழுந்துட்டா என் சாட்சி கெட்டு போயிடும். அப்ப இவர் கை வச்சாலே ஆடுகிறாங்கன்னு சொல்லி ஊழியக்காரோட கையை பார்த்து ஜனங்க பயந்த காலம் ஒண்ணு இருந்தது. இவர் கைய வச்சா எல்லாத்தையும் கிளிஜோசின்னு சொல்ற மாதிரி, கைரேக சொல்ற மாதிரி சொல்லிடுறாருன்னு சொல்லி ஊழியக்காரோட கைகளை பார்த்து பயந்தாங்க. அப்புறம் சில காணிக்க கொடுத்தா கூட ஊழியக்காரோட கையில கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. பைபிளை திறந்து பைபிளுக்குள்ள காணிக்க வச்சு பைபிளை திறந்து வச்சு பைபிளை தான் நீட்டுவாங்க. ஏன்னாக்கா அவருடைய கை என் கையில படும்போது ஒருவேளை அந்த வல்லமையை தொற்றக்கூடாது, இல்லாட்டி வேற ஏதோ ஆயிடக்கூடாது. அப்போ ஊழியக்காரோட கைக்கு பயந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு இருந்த தேவ மனுஷனுடைய புயங்கள் இந்த நியாயாதிபதிகள் 15-14 படி கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த புயங்களாய் இருந்தது. அதனால அன்னைக்கு செய்வன வச்ச ஊழியக்காருக்கு பலிக்கல, மந்திரவாத வச்ச சபைக்கு பலிக்கல, சூனிய வச்சாக்கா யாருக்கு ஒண்ணு செய்யல. ஏன்னா கர்த்தருடைய ஆவி அவர்கள் புயங்களில் இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 49:24 படி அவன் புயங்கள் என்று பார்க்கிறோம். அந்த அவன் புயங்களில் இங்கு ஆசீர்வாதமான இரண்டாவது புயம் கர்த்தருடைய ஆவி நிறைந்த புயம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே உங்க ஒரு வலது கரத்தை இடது கரத்தை மேல தூக்குங்க. ஆண்டவரே, நியாயாதிபதிகள் 15-14 அவன் புயங்களில் கர்த்தருடைய ஆவி இறங்கினதை போல என் புயத்தில் உன் ஆவி இறங்கட்டும் என்று கேளுங்க. உங்களை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் இந்த நேரத்திலேயே நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விளங்காதவைகள் இயேசுவின் நாமத்தில் விளங்கும், நடக்காதவைகள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும், கிடைக்காதவைகள் இயேசுவின் நாமத்தில் கிடைக்கும். எதெல்லாம் உங்களால் முடியலையோ இனி அவைகள் எல்லாம் உங்களால் தானாகவே முடியும். ஏனென்றால் நீங்கள் சுயத்திலும் பலத்திலும் செய்ய போவது இல்லை, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் உங்கள் புயத்தை நீட்டப் போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவி உங்க புயத்துல இறங்குறதுனால யார் கயிறை கட்டட்டும், எத்தனை கயிறை கட்டட்டும், எந்த விதமான கயிறை கட்டட்டும், எதை கட்டினாலும் அது நெருப்புப்பட்ட நூல் போல் அருந்து போகிறது. எவ்வளவு அருமையான புயம் பாருங்கள். முதல் புயம் நல்ல பலத்த புயம், இரண்டாவது புயம் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த புயம், மூன்றாவதாக இன்னொரு புயத்தை சொல்லி வசனத்தை காண்பித்து விட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 48 அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர்.
14வது வசனம். ஏசாயா 48:14 வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. இங்கு 3வது நன்மையின் புயத்தை நாம் பார்க்கிறோம். இது என்ன புயம் என்று சொன்னா, கல்தேயருக்கு மேலாக உயர்த்தப்படுகிற ஒரு புயம். எனக்கன்பானவர்களே, இஸ்ரவேலர்னா யாரும் தெரியும், பெலிஸ்தர்னா யாரும் தெரியும். ஆனா கல்தேயர்னா நிறைய பேருக்கு தெரியும். கல்தேயர்கள் என்றால் யார் தெரியுமா? ஞானத்தில் சிறந்தவர்கள் கல்தேயர்கள். ஜோசியம் பார்க்கிறதிலும் கைரேக பார்க்கிறதிலும் மந்திரவாதத்திலும் ரொம்ப நுணுக்கம் அனுபவம் பெற்றவர்கள் கல்தேயர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு காலத்திலே அரண்மனைகளில் ராஜாக்களுக்கு ஆலோசகர்களாய் இருந்தவர்கள் இந்த கல்தேயர். ராஜாவுக்கு ஏதாவது சந்தேகம்னா கல்தேயரை கூப்பிட்டுதான் கேட்பான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொண்டா தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து படிச்சு பார்த்து இந்த கல்தேயரை குறித்து தானியேல்ல நிறைய சொல்லப்பட்டு கடந்து போட்டு. இப்ப 3வது புயத்தை கொத்து கத்த சொல்லுகிறா, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய புயம் இந்த கல்தேயரின் மேலேயே உயர்ந்திருக்கும். கல்தேயரை விட இவருடைய புயம் பெரிய கரமா இருக்கும், உயர்ந்த கரமா இருக்கும். சரி, ஒரு தேவ மனுஷனுடைய அல்லது தேவ பிள்ளையுடைய புயத்தை கல்தேயருடைய புயத்தை விட பெரிய புயமா மாத்துறான்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அந்த ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். அல்லேலூயா. உங்க எதிரிக்கு, உங்க ஞானிக்கு, உங்களை விட புத்திமானுக்கு, உங்க மேனேஜர், டிவிஷனல் மேனேஜர், உங்களுடைய சோதரம் செக்ரட்டரி, உங்களுக்கு மேல இருக்கதான டிஎம் என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் முன்பாக நீங்க உயர்த்தப்பட்டு இருக்கணும், உங்க புயம் மேலாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரகசியத்தை ஆவியானவர் சொல்றாரு. என்ன ரகசியம் சொல்றாரு? அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானதையும் அவருக்கு சித்தமானதையும். ஏன்னா அந்த ஏசாயா 48:14 சொல்றது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். அப்போ அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமானதையும் ஆண்டவருக்கு சித்தமானதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க புயம் கல்தேயரை விட, ஞானிகளை விட, புத்திமான்களை விட, மந்திரவாதிகளை விட, குறி சொல்லுகிறவர்களை விட, ஜாமக்காரர்களை விட, அவங்க எல்லாருக்கும் விட உங்கள் புயத்தை கர்த்தர் மேலே உயர்த்தி வைப்பார். இதுல ஒரே ஒரு டுஷ் ஒண்ணு ஆண்டவர் வைக்கிறார். ஆண்டவர் வைக்கிற டுஷ் என்ன டுஷ் வைக்கிறாரு? அந்த வசனம் சொல்லுது, ஓசத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானவன், ஓசத்திரம் அவருக்கு சித்தமானவைகளை பாபிலோனில் செய்வான். இந்த கர்த்தருக்கு சித்தமானதையும் கர்த்தருக்கு பிரியமானதை எங்க செய்யணும்னா பாபிலோன்ல செய்யணும். பாபிலோன்னா என்னங்க? பாபிலோன் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். நீங்க வேலை செய்யற இடமே குழப்பமாத்தான் இருக்கும். நீங்க இணைஞ்சிருக்கிற கூட்டமே குழப்பத்தை உண்டாக்குறவங்களா தான் இருப்பாங்க. கள்ள கணக்கு இருக்கும், திருட்டு கணக்கு இருக்கும், நான் சொல்றது செய் என்று சொல்றதா இருக்கும், வாங்கினது ஒன்னா இருக்கும், எழுதுனது ஒன்னா இருக்கும். சூத்திரம் நமக்கே தெரியும் இது செய்யறது பாவம், இது அயோக்கியத்தனோ, இது தப்புன்னு தெரியும். ஆனா அதை செய்யணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. அதுதான் பாபிலோன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட கள்ள கணக்கு எழுதுகிற, திருட்டுத்தனமா செயல்படுகிற, இல்லாததை இருக்கிறதா மாற்றி அமைக்கிற அந்த இடம் தான் பாபிலோன். அந்த பாபிலோன்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்யணும். அப்படி அந்த பாபிலோனுக்கு மத்தியிலே நீங்கள் ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷி, கர்த்தருடைய பிள்ளை ரூபிச்சு காட்டினீங்கன்னா உங்க புயத்தை
புயத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். எந்த அதிகாரியும் உங்களை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. எந்த மனுஷனும் உங்க சம்பளத்தை குறைக்க முடியாது. யாரும் உங்களை பார்த்து நீ வேலையை விட்டு போயிருவ, பாரு உன்னை தூக்கிடுவேன்னு சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அவர்களை தான் கர்த்தர் தூக்குவாரே தவிர உங்களை தூக்க மாட்டார். காரணம், நீங்கள் பாபிலோனில் கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு சுத்தமானதை செய்கிறீர்கள். இதுதாங்க அந்த மூன்றாவது புயம். அப்ப முதல் புயம் நல்ல பலத்த புயம், இரண்டாவது புயம் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த புயம், மூன்றாவது புயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற புயம். இந்த அருமையான சத்தியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. இந்த தேவ வார்த்தையை நம்முடைய குரூப்ல போட்ட உடனே திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. ஆண்டவரே, சோதர தண்டனைக்குரிய அந்த மூன்று புயங்களை போல என் புயங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி என்னுடைய புயங்களோ பலத்த புயமாய் மாறட்டும். என்னுடைய புயமோ கயறுகளை அறுக்கிற கர்த்தருடைய ஆவியில் நிறைந்த புயங்களாய் மாறட்டும். என்னுடைய புயமோ கல்தேரை விட உயர்ந்த புயங்களாய் மாறட்டும். தேவன்தாமே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இப்போ நீங்க ஒப்பு கொடுத்து கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க கண்ணை மூடி அப்படியே என்னை இந்த கிருபையுள்ள புயமாய் மாற்றும் என்று சொல்லி நீங்க ஜெபித்தா ஆதியாகமம் 49:24 படி அவன் புயங்கள் என்று ஆண்டவர் யோசேப்பின் புயத்தை சொன்னாரே, உங்களையும் யோசேப்பின் புயமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே கர்த்தர்களை தட்டி எழுப்பி உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நல்ல வசன ஸ்தோத்திர ஆராதனையை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நல்ல வசன வியாக்கியானத்தை யோசேப்பின் மந்தையை குறித்து சொன்னீர், அதற்காக நன்றி. நடந்ததையும் நடக்க போகிறவைகளையும் அறிவிப்புகளாய் கர்த்தர் தந்ததற்காக நன்றி. எல்லாவற்றை விட ஆதியாகமம் 49:24 படி அவன் புயங்கள் என்பதை குறித்த 6 காரியங்களை தேவன் இன்றைக்கு தெளிவா திட்டமாக ஆண்டவரே தண்டனையை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் 3 பட்சபாதம் இல்லாமல் தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், யோசேப்பின் கைகள் பலத்ததை போல இவர்கள் கைகள் பலக்கட்டு. ஒவ்வொருவரும் சிங்க குட்டிகளாகவும் நீதிமான்களாகவும் சுத்தமான கைகளை உடையவர்களாகவும் மாறட்டும். இரண்டாவதாக இவர்கள் கைகளில் கட்டியிருக்கிற எல்லா கயறுகளும் அருந்து போகத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பின புயங்களாய் இவர்கள் புயங்கள் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் புயங்களில் இறங்கி நிரப்புவீராக. ரொம்ப முக்கியமாய் பாபிலோன், இந்த காலமே பாபிலோன் காலம், இந்த உலகமே ஒரு பாபிலோன். ஆண்டவரே, நாங்கள் பாபிலோனில் தான் இருக்கிறோம். பாபிலோனில் நாங்கள் இருந்தாலும் பாபிலோன் வாசிகளாய் இராதபடிக்கு கர்த்தருக்கு சுத்தமானதை செய்கிற, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற அந்த புயங்களாய் எங்களை மாற்றி கல்தேயருக்கு மேலாக பிள்ளைகளுடைய கைகள் உயர்த்தப்பட போயிருக்காக ஸ்தோத்திரம். ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் சூனியக்காரர்களுக்கும் ஜோசியக்காரர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் பெரியவர்களுக்கும் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளை நீ உயர்த்தி இவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்க போயிருக்காங்க ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை மகிமையாய் மாற்றி தரட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.